லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போன் யார் எடுத்தாங்கன்னு தெரியாம நான் அழுதுகிட்டே இருந்துட்டேன். சரி விடுங்கம்மா. இல்லடா, இவ்வளவு நாளா அபிதான் அவதாரமா இருந்து நம்ம குடும்பத்தை தாங்கிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு ஒண்ணுன்னா ஆள் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அபி மட்டும் இப்ப நல்லா இருந்து நம்ம வீட்டை அந்த ஸ்டீஜா சதி பண்ணி ஜப்தி பண்ண விஷயம் தெரிஞ்சிருந்தா அபி நேரத்துக்கு சூறாவளியா மாறி அந்த ஸ்டீஜா ருத்ரா எல்லாரையும் வேரோட புடுங்கி வீசி நம்ம வீட்டை காப்பாத்திருப்பா. இப்ப அபி இந்த நிலைமையில இருக்கிறதால அவகிட்ட சொல்லவும் முடியாம நம்ம வீட்டை காப்பாத்த வழியும் தெரியாம பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன்டானா. அம்மா விடுங்கம்மா, எதுவும் தப்பா போகாதுன்னு நம்புங்க. அபி குணமாகற வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணி காப்பாற்றணும் வீட்டை. நான் அங்க கிளம்பி வரேம்மா, ஏதாவது யோசிச்சு பண்ணுவோம். சரிப்பா, சீக்கிரம் வா. சஞ்சீவ், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அபி. அப்புறம் அபி, அம்மாக்கு ஏதோ வெளியே போய் வாங்கணுமா? சந்தோஷ் வேற ஆஃபீஸ் போயிட்டானா, அதான் என்ன கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வந்துட்டோமா? சரி சஞ்சீவ், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா, சொன்ன கேளுங்க. வாங்கம்மா. மா அழாதீங்கம்மா, இந்த வீடே போனாலும் பரவாயில்லம்மா, நீங்க அழாதீங்கம்மா. நீங்க அழறத என்னால தாங்கிக்க முடியலம்மா. ப்ளீஸ் அழாதீங்க. என்னால முடியல சந்தோஷ். உன் அப்பா தான் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைனாலும் சரி பண்ணிடுவாரு. இன்னும் சொல்ல போனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட உடனே ஓடி போய் உதவுற ஆளுப்பா உங்க அப்பா. அப்படி மனசு முழுக்க தைரியமும் தன்னம்பிக்கை நிறைஞ்ச உங்க அப்பாவே இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அத பாக்குறப்போ எனக்கு மனசு வலிக்குதுப்பா. அத என்னால தாங்கிக்க முடியாமதான் சாமிக்கு முன்னாடி போய் நின்ன. அப்பா காலையில இருந்து வருத்தப்பட்டு இருக்கத பாக்குறதுக்கு எனக்கும் மனசுக்கு கஷ்டமாதமா இருந்துச்சு. நான் போய் அப்பா கிட்ட பேசினேன், ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே பேசலமா. நீங்க 2 பேரும் வருத்தப்படுறத தாங்கிக்க முடியாம நானும் இந்த வீட்டை ஜப்தில இருந்து மீட்கிறதுக்கு என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால எதுவும் முடியலமா. அந்த ஸ்ரீஜா நமக்கு யாரும் உதவாத மாதிரி பண்ணி வச்சுட்டா. நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? நமக்கு நடக்கிறது எதுவும் தானா நடக்கலமா. அதுக்கு காரணம் அந்த ஸ்ரீஜாங்கிற கருநாகம் தான். ஸ்ரீஜா அபி சஞ்சீவ இந்த வீட்டை விட்டு விரட்டின அன்னைக்கே அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் அவளை விரட்டி அடிச்சிருக்கணும். ஆனா அவளை நான் சாதாரணமா நினைச்சு அவளை பரிதாபப்பட்டு விட்டேன் பாருங்க. அது இன்னைக்கு நமக்கே வந்து வினையா முடிஞ்சிருச்சுமா. மா, நடந்தது எதையும் மாத்த முடியாது. இனிமே நடக்க போறத பார்க்கலாம். அப்பாவை கூப்பிடுங்கம்மா. ஸ்ரீஜாவோட வக்கீல், போலீஸ் எல்லாம் இந்த வீட்டை ஜப்தி பண்ண வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? இல்லனா ரொம்ப அசிங்கமாயிடுமா?
ப்ளீஸ் அழாதீங்கம்மா. நீங்க அழறத பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தோஷ், நாம இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறா. சரிம்மா, நானும் உங்க கூட வரேன். வாங்க. என்ன சஞ்சு அண்ணாவை இன்னும் காணோம்? அண்ணா, மங்கா, சாரி மங்கா. என்னை பார்க்க வீடு வரைக்கும் வந்தவங்ககிட்ட பேசக்கூட முடியாம திருப்பி அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. அது பரவாயில்லண்ணே. பாப்பா நல்லா இருக்குல்ல? பாப்பா நல்லா இருக்கு. நீங்க இப்ப சொன்னதை கேட்டதும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்ன அபி பார்த்தா அபி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க. அது பாப்பாவை தேடி போன அபிக்கு தலையில பலமா அடிபட்டுருச்சு. அபி சாகிற நிலைமைக்கு போய் தான் திரும்ப கஷ்டப்பட்டு உயிர் பழிச்சு வந்திருக்கா. டாக்டர் அபியோட மூளைக்கு போற நர்வ் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு. அது முழுமையா குணமாகிற வரைக்கும் அபி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல ரொம்ப கவலையோ படக்கூடாது. அப்படி அபி சந்தோஷமா இல்ல கவலையோ பட்டா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டார். பாப்பா கிடைச்ச விஷயம் அபிக்கு தெரிஞ்சா அபி அளவுக்கு அதிகமா சந்தோஷப்படுவா. அத உயிருக்கே ஆபத்தாயிடும் பயந்துதான் எங்க ஃபேமிலியில இருக்கிற யாரும் அபிகிட்ட பாப்பா கிடைச்ச விஷயத்த சொல்லல. அபி இப்பவும் பாப்பாக்கு அம்மா நீதான் நினைச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ வேற திடீர்னு வந்துட்டியா. இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாம அபிகிட்ட பாப்பாவை பத்தி ஏதாவது சொல்லிடுவேன்னு பயந்துதான் நான் உன்னை அபியை பார்க்க விடாம அங்கிருந்து உன்னை அனுப்பி வச்சேன். அபி வாழ்க்கையில தான் எவ்வளவு கஷ்டம். பாவம் அபி. மங்கா, அபி குணமாகிற வரைக்கும் பாப்பா அவளோட குழந்தை தான்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். சரிங்கண்ணா. என்னாச்சு மங்கா? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அபி நராஜா நராஜா எங்கேயும் நராஜா. சீதாவும் சந்தோஷம் கிச்சனுக்குள்ள போய் என்ன பண்றாங்க? ஒருவேளை சமைக்க போறாளோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடே ஜப்தியாக போகுது. இந்த நேரத்துல போய் சீதா சமைக்க போவாளா? இது ஏதோ வேற விஷயம் போல இருக்கே. என்னன்னு போய் பாப்போம். மா, என்னம்மா இது? இது தாண்டா நாங்க வீட்டை புதுப்பிச்சு குடி வந்தப்போ முதல்ல வாங்கினது. உப்பு ஜாடியாவா? அப்பா முதல்ல இதா வாங்கினாரு? இல்லடா, இந்த ஜாடிய தப்பா பேசாத. கணபதி ஹோமம் பண்ணதுக்காகவே வாங்கின ஜாடி இது. இந்த ஜாடிக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரே வயசு தெரியுமா? ஓ, மலரும் நினைவுகளா? வீட்டை விட்டு போறதுல ஃபீலிங். இந்த ஜாடியில இருக்கிற உப்பை எடுத்துதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சமைச்ச. இத்தனை வருஷமா இந்த உப்பை தின்னுதான் இந்த வீட்ல எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம அந்த சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் அப்படி இருக்காங்க. அத்தையும் ஸ்ரீஜாவும் விஷ ஜந்துங்க. தன்னோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிக்கிற மோசமான ஆளுங்கம்மா. அவங்க கிட்ட நன்றி விசுவாசத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீ கரெக்டா தான் சந்தோஷ் சொல்ற. நாங்க விஷ ஜந்துங்க தான். எங்களுக்கு நன்றி விசுவாசம் எதுவும் இல்ல. ஆனா பழி உணர்ச்சி மட்டும் இருக்கு.
எங்களை எதிர்த்து உங்களால எதுவும் பண்ண முடியாது. மீறி ஏதாவது பண்ணீங்க அழிச்சே தீருவோம். நாம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் சந்தோஷ். நான் ஒரு பாவி சந்தோஷ். மா என்னம்மா பாவி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அந்த ஸ்ரீஜா இந்த வீட்டை ஜப்தி பண்ற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு நீங்க எப்படிமா காரணமாவீங்க? பாவத்தை பண்றவங்க மட்டும் பாவி இல்ல சந்தோஷ். பாவம் பண்ணவங்கள காப்பாத்துனது கூட ஒரு பாவம் தான். என்னம்மா சொல்றீங்க? நான் உங்க எல்லார்கிட்டயும் பெரிய உண்மையை மறைச்சிட்டேன் சந்தோஷ். உண்மையா? என்ன உண்மைமா? உனக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்த நேரத்துல அனு இறந்தா அல்ல. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஐயோ, சீதா நம்மள போட்டு கொடுக்க போறாளோ? எங்களை அத்தை கிட்ட மாட்டி விட போற நீ சாவிடி. அணுவை கொன்னது ரவுடிங்க தானம்மா? இல்ல, அணுவை கொன்னது ரவுடிங்க இல்ல. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் தான். நான் இந்த உண்மைய உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நீ ஸ்ரீஜா கழுத்துல தாலியை கட்டிட்ட. ஸ்ரீஜா உன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் அவளை போலீஸ்ல மாட்டி விட்டு அவ ஜெயிலுக்கு போனானா உன் வாழ்க்கைய வீணா போயிடுமேனு தான் அத நினைச்சு பயந்துதான் நான் உண்மையெல்லாம் மறைச்சிட்டேன். ஐயோ, இவ மொத்தத்தையும் போட்டு கொடுத்துட்டாளே. நான் அன்னைக்கு நியாய தர்மத்தை மீறி புள்ள பாசத்துல உண்மையை மறைச்சதோட விளைவுதான் இன்னைக்கு நம்ம குடும்பமே வெளியில போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஐயோ, சந்தோஷ் மொத்த கதையும் கேட்டுட்டானே. இப்ப என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே. இத்தனை நாளா இந்த விஷயத்த என் மனசுக்குள்ளேயே அடைச்சு வச்சுக்கிட்டு நான் புழுவா துடிச்சிட்டு இருந்தேன்டா. நான் பாவிதான் சந்தோஷ், நான் பாவிதான். மா அழாதீங்கம்மா. நீங்க நான் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல பாசத்தினால தானம்மா பண்ணீங்க. பாசத்துல பண்ணதெல்லாம் தப்பு இல்லம்மா, பாவத்துல சேராதுமா. அனு மட்டும் அபிய புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீஜா சிந்தாமணி கூட சவகாசம் வச்சுக்காம இருந்திருந்தா நீ அணுவையும் சஞ்சீவ அபியையும் கல்யாணம் பண்ணிருந்திருப்பீங்க. நம்ம குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம். மா அழாதீங்கம்மா. நடந்தது எல்லாத்தையும் நம்மளால மாத்த முடியாது. இனி நடக்க போற விஷயத்த மட்டும் பாப்போம். நம்ம வீடு ஜப்தி ஆகாம முதல்ல எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீஜாவுக்கும் அத்தைக்கும் இருக்கு. சந்தோஷ் சொல்றத பார்த்தா அனு விஷயத்தை கலரே என்னையும் ஸ்ரீஜாவும் என் காலத்துக்கும் ஜெயில வச்சிருவான் போல இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஸ்ரீஜா வரட்டும், அவ பாத்துப்பா. சந்தோஷ், எனக்கு இந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கணும்பா. ஐயோ, அபி நீ என்ன எங்க இங்கன்னு கேக்குறியா? இல்ல ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறியா சஞ்சீவ்? அத்தை தான் என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தை என்கிட்ட எதையோ மறைக்கல, நீதான் மறைக்கிற சஞ்சீவ். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சஞ்சீவ். இவ எமோஷனல் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசி இவளை சமாளிக்கணும். இல்ல அபி, அது வந்து நீ எதையோ சொல்ல வேண்டாம் சஞ்சீவ். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது மங்கா தானே? நான் மங்காவை பாத்திர கூடாதுன்னு தானே நீ மங்காவை நம்ம வீட்டு வாசல்ல இருந்து அவசர அவசரமா கூட்டிட்டு போன? நான் சொல்றது சரிதானே சஞ்சீவ்? என்ன அப்படியே ஏமாத்திடலான்னு நினைச்சிட்டல?
நான் உன்னுள்ள பாதி சஞ்சீவ். இல்ல அபி, அது வந்து நான் என்ன சொல்ல. உன்னை எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் சஞ்சீவ். மங்கா, நீயும் சஞ்சீவோட சேர்ந்து இப்படி பண்ணிட்டல்ல? அது இல்ல அபி, சஞ்சீவ் அண்ணாதான். சஞ்சீவ் சொன்னான்னா அவன் என் மேல வச்சிருக்கிற பாசத்துல சொல்றான். நீ அப்படியே செஞ்சிருவியா? சரி தப்பு என்னங்கிறது உனக்கு தெரியாதா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மங்கா. பாப்பாவை பெத்த அம்மா பாப்பாவை பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை பாப்பாவை பார்க்க விடாம நீ தடுத்து திருப்பி அனுப்பிச்சிருக்க சஞ்சீவ். மங்கா தான் பாப்பாவை பெத்த அம்மாவா? அப்ப அபி நானும் மங்காவும் பேசிக்கிட்டதை கேட்கலையா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உளர பார்த்தேனோ. நீ இப்படி பண்ணும்போது மங்கா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இப்படி பண்ணிட்டியே சஞ்சீவ். இல்ல அபி, அது வந்து எனக்கு தெரியும் சஞ்சீவ், நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு. பாப்பா கொஞ்ச நாள் நம்ம கூடவே இருக்க போறான்னு நினைச்சுதான் நான் சந்தோஷமா இருக்கேன். இப்போ மங்கா வந்து பாப்பாவை பார்த்து தூக்கிட்டு போயிட்டா பாப்பாவை பிரிஞ்சு நான் வருத்தப்படுவேன்னு நினைச்சுதானே நீ இப்படி எல்லாம் பண்ண? பெத்த புள்ளைய பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் சஞ்சீவ். நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. மங்கா பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டா பாப்பாவை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். அதுக்காக பெத்த அம்மா கிட்ட இருந்து பாப்பாவை பிரிக்க கூடாது சஞ்சீவ். மங்கா, நீயும் என் உடன் பிறப்பு மாதிரிதான். நீ வீட்டுக்கு வா, வந்து பாப்பாவை தூக்கிட்டு போ. ஐயோ அபி, நான் பாப்பாவை தூக்கிட்டு போக வரல. பாப்பா உன்கிட்டே இருக்கட்டும். நான் உன்னையும் பாப்பாவையும் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். மங்கா, நிஜமாதான் சொல்றியா? பாப்பா என்கிட்டயே இருக்கட்டுமா? ஆமா அபி, பாப்பா உன்கிட்டே இருக்கட்டும். பாப்பா இனிமே ஆசிரமத்துல இருக்க வேண்டாம். மங்கா, பாப்பா உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல? அப்படி இருக்கிறப்போ பாப்பா ஆசிரமத்துல இருக்கிறது தானே சேஃப். அது பாப்பா உயிருக்கு இனி ஆபத்து இல்ல அபி. பாப்பா உயிருக்கு ஆபத்து இல்லையா? என்ன சொல்ற மங்கா? ஆமா அபி, பாப்பாவை கொல்ல நினைச்சவங்களாம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பாப்பா இனிமே உன்கிட்டே இருக்கட்டும். பாப்பா உயிருக்கு இனி ஆபத்து இல்லைன்னு நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மங்கா. அப்புறம் அபி, சஞ்சீவ் அண்ணாவை திட்டாத. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவரு உனக்காகவே வாழறவரு. நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவரு. நீ திட்டினா அவரால தாங்கிக்க முடியாது அபி. சாரி சஞ்சீவ், நீ என்கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சது இல்லையா? இத மறைச்சத தெரிஞ்சதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அபி, அதெல்லாம் விடு. நான் எதுவுமே நினைக்கல. நீ மங்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாப்பாவை காமி. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வா மங்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். வரேன. அபிக்கு குணமாகணும். தாம் பெத்த புள்ளதான் இந்த பாப்பான்னு தெரிஞ்சு அவ சந்தோஷப்படணும். நான், அபி, பாப்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்கணும். ah
போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க உன்னை விட்டு போறோம். அப்பாக்கு அப்பாக்கு என்னடா ஆச்சு? அப்பாவை கூப்பிட நான் ரூமுக்கு போனோமா. அங்க என்ன நடந்துச்சுன்னா